ஹலோ, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைல்ட் சேஃப்டி இன் கேமிங் பிளாட்ஃபார்ம். கேமிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து குழந்தைங்க அதிகமாக என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் இன்ஹெரண்ட்லி ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்றப்போ வி ஹாவ் டு பி அவேர் ஆஃப் இட். ஸோ இதில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, அவங்க ஆன்லைனில் விளையாடுறாங்க அப்படின்ற டைமில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வந்து வேறு நிறையா பீப்புளும் அதில் விளையாடுவாங்க. அண்ட் அவங்க வந்து அனானிமஸ் நேமோடு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அவங்க பேசுகிற வேர்ட்ஸ்க்கோ அவங்க சொல்கிற தாட்ஸ்க்கோ வந்து அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ற நெசசிட்டி இருக்காது. ஸோ இட் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அப்யூஸ், இல்லைனா ஒரு புல்லிங் நடக்கிறக்கோ, இல்லை ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறக்கோ, இல்லைனா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறக்கோ, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஜெண்டரை டார்கெட் பண்ணி பேசுகிறக்கோ, இது மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ குழந்தைங்க வந்து எப்போவுமே விளையாடுறப்போ வந்து சுற்றி நிறையா பேர் இருக்க மாதிரியான இடத்துல உட்கார வச்சு விளையாட சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து வேறு இந்த மாதிரி ஒரு அப்யூசிவ் வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அட் த சேம் டைம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, இல்லை புல்லிங் நடக்குது அப்படின்னாலுமே வந்து அந்த குழந்தைங்க வந்து தைரியமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டையுமே நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா அடிக்ஷன். ஸோ அந்த குழந்தைங்க ஒரு 5 மினிட்ஸ் விளாட்லாம், ஒரு 10 மினிட்ஸ் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு 1 hour 2 hour ஆகும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம டைம் சொல்லலாம். ஒரு 15 மினிட்ஸ் விளாட்லாம் டெய்லி, இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் யூ கேன் ப்ளே அப்படின்றத நம்ம ஒரு டைம் லிமிட் சொல்லலாம். அண்ட் வீக்கெண்டில் வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி, இல்லைனா வந்து அங்கே பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வெளியே போய் விளாடணும். ஸோ அவங்களுக்கோட லைக் டைமை வந்து அவங்க இந்த லைக் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மட்டுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள்லையுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுன்றதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்கேம். ஸோ அந்த குழந்தைங்க விளையாடுறப்போ வந்து அவங்கள வந்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு நிறைய காயின்ஸ் கிடைக்கும், இல்லைனா இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நல்லா ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இது எப்படிலாம் நம்ம மானிட்டர் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த குழந்தைங்க கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வி கேன் சீ அன் ஓவர்வியூ. ஸோ இந்த கேமில் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் குழந்தைங்க விளையாடுவாங்க அப்படின்றத செக் பண்ணலாம். அண்ட் தென் வந்து இன்ஆப் பர்ச்சேஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ணலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். அந்த குழந்தைங்க வந்து கேம் ரிலேட்டடாக ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையுமே நம்ம செக் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா அந்த ப்ரைவசி திங். ஸோ அந்த குழந்தைங்க தன்னோட எல்லா ப்ரைவேட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைங்க டெய்லி ரொட்டீனில் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்கூல் எங்கே இருக்குது, அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஆர்எல்ஸ் வந்து அவங்களோட ஃபேஸ்புக் ஐடி என்ன, இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன, இல்லைனா வந்து அவங்களோட நம்பர் ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஈவன் தோ வந்து அவங்க ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து அந்த கேமில் வந்து அவங்க கூட விளையாடுறாங்க அப்படின்னாலுமே வந்து அதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதையுமே நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். சின்ஸ் அந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ க்ரூமிங் ப்ராசஸ். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்மளோட டேட்டாவை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் தென் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீனை ஷேர் பண்ணக்கூடாதுன்றதையுமே நம்ம இன்சிஸ்ட் பண்ணலாம் அந்த குழந்தைங்க கிட்ட. ஸோ இது எல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதை எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இது மொத்தமாக பார்க்குறப்போ வந்து அந்த குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த குழந்தைங்கக்கிட்ட எப்படி ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட எப்படி அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அவங்க எப்படி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஜிட்டல் லைஃப் ஸ்டைலாக அவங்களுக்கு கொடுக்கலாம். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக் ஏதாவதுனா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் உங்களுக்குமே இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி நாங்கள் வீடியோ பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தான் மென்ஷன் பண்ணலாம். Thank you.